நம்ம வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா அது ஈஸியா சிம்பிளான மேட்ரு. ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சார்ஜ் பண்ணலாம். நம்ம பக்கத்துல இருக்குங்க, பக்கத்துல இருந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கும், நம்ம டாக்டரா இருக்கணும்ன்றத எஸ்டிஆர் அப்படின்னு செக் பண்ணா போதும். அதுல எஸ்டிஆர்னா உடனே சிம்பு சாரா நீங்க கேட்பீங்க. அப்படி கிடையாது. எஸ்டிஆர் இத பண்ண சொன்னீங்கன்னா அவங்கள வந்து கண்டுபிடிச்சலாம். எப்படி எஸ்னா என்னன்னா ஸ்மைல். சோ திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்தாருன்னா அவரை சிரிக்க சொன்னீங்கன்னா சிரிச்சாருன்னா ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் டீனா பேச சொல்லணும். பேசும்போது வாய் லைட்டா அப்படின்னு நார்மலை விட கொஞ்சம் அசைவு இருந்தா கூட அப்ப ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. அது அதாவது வர்றதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள். ஆர்ன்றது ரைசிங் த ஹேண்ட். சோ உங்களோட கைகளை அவங்களோட கைகளை மேல தூக்க சொல்லணும். யாரால கையை தூக்க முடியல திடீர்னு வழக்கமா இப்ப எனக்கு இந்த கையில ஷோல்டர் பெயின் இருக்கு அதனால நான் இந்த கை தூக்க முடியாது. திடீர்னு தூக்க முடியாம போச்சுன்னா அப்போ ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வர அறிகுறிகள். இந்த மூணும் பாத்தீங்கன்னா செய்ய சொன்னீங்கன்னா திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஏதாவது செய்ய சொன்னீங்கன்னா செஞ்சா வராது, வேற ஏதோ ப்ராப்ளம். வரலன்னா இதை செய்ய முடியலன்னா கண்டிப்பா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவரை காப்பாற்றலாம். அதே போல ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டாலும் உடனே நீங்க பண்ண சொல்ல வேண்டிய வேலை அவரை பயங்கரமா இரும சொல்லணும். நார்மலுக்கு எனர்ஜி எவ்வளவுக்கு எவ்வளவு அவரால் ஹெவியா இரும முடியுமோ அப்படி இன்னும் நல்லா ஹெவியா நான் இப்ப பண்ணல இதை லைவ்ல. நீங்க நல்லா பண்ண சொன்னீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்தா கூட அது ரிலீஸ் ஆயிருமா, ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் கியூர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கையில பாக்கெட்ல மருந்து வச்சுக்க போறோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா யாருக்காவது சொல்லலாம். கண்டிப்பா இது வந்து எனக்கு ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என்னோட மாமனாரை நான் காப்பாத்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ரொம்ப நன்றி கண்டிப்பா சார். தெரியாத விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட்லி இந்த லைவ் பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. இனி ட்ரை பண்ணுவாங்க சார்.